திருச்சி பெரிய நகரம் என்ற வகையிலே நாம் அதை செயலாற்றி கொண்டிருக்கிறோம். உங்களுடைய பேராதரவு இருக்கிற காரணத்தால் தான் இந்த பணிகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பணிகள் தொடர ஒன்றிய அரசிலிருந்து நிதிகள் நமக்கு வர வேண்டிய நிதிகளை கொண்டு வந்து சேர்க்க நமக்கு ஒரு ஆளாக நமது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் நமது வைகோ அவருடைய குமாரர் துரை வைகோ அவர்கள் தீப்பெட்டி சின்னத்திலே போட்டியிடுகிறார்கள். உங்களுடைய பெருவாரியான ஆதரவை தீப்பெட்டிக்கு தந்து வெற்றி பெற வையுங்கள். மேலும் நமது நகரம் வளர்ச்சி அடையும் என்ற உறுதியை தந்து அனுப்பி உங்களுடைய வாக்குகளை தீப்பெட்டி சின்னத்திற்கு என்று சொல்லி வேட்பாளர் அவர்களை ஓட்டு கேட்குமாறு. வாக்காளர் பெருமக்களே, தாய்மார்களே, கூட்டணி இயக்கங்களின் தொண்டர்களே, நிர்வாகிகளே, அனைவருக்கும் என் காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் வீட்டு பிள்ளையாக, உங்களில் ஒருவனாக, உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் ஒரு உண்மை ஊழியனாக இந்த துரை வைகோ இருப்பேன் என்கிற வாக்குறுதியை உங்களிடம் அளிக்கின்றேன். நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் நிறைய விஷயம் செஞ்சிருக்கிறார். குறிப்பா தாய்மார்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் மாதம் 1000 ரூபாய், கிட்டத்தட்ட 1,15,00,000 ஏழை குடும்ப தலைவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அது மாத்திரம் கிடையாது, நகரங்களில் இருக்கிற இந்த பேருந்துகள் இலவசமாக பயணிக்கக்கூடிய அந்த வசதியும் செய்து கொடுத்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, நம்முடைய அமைச்சர் அவர்கள் அண்ணன் நேரு அவர்கள் இந்த திருச்சி மாநகருக்கு நீங்கள் சாலை வசதியா இருக்கட்டும், புதிய பேருந்து நிலையமா இருக்கட்டும், இல்லை சாக்கடை வசதிகளா இருக்கட்டும், அவரால் முடிந்தவரை நிறைய செஞ்சிருக்கிறார் இந்த மாநகரத்துக்கு. அவருக்கு உறுதுணையாக நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக உறுதுணையாக இருப்பேன். அவருடைய பணி இனிய சிறக்குமாறு நான் பணிகளை செய்வேன். அது மட்டும் இல்லாம உங்களுடைய முக்கியமான விஷயம் என்னன்னா, பெட்ரோல் டீசல் கேஸ் விலை. நீங்க மோடி அவர்கள் நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி பெட்ரோல் விலை கிட்டத்தட்ட 72 ரூபாய் இருந்தது லிட்டரு, டீசல் வெறும் 56 ரூபாய் இருந்தது, கேஸ் சிலிண்டர் வெறும் 320 ரூபாய் இருந்தது. ஆனா அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பெட்ரோல் கிட்டத்தட்ட 100 ரூபாய்க்கு மேல போயிடுச்சு, டீசல் 90 ரூபாய்க்கு மேல போயிடுச்சு, கேஸ் சிலிண்டர் கிட்ட 900 ரூபாய்க்கு மேல போயிருச்சு. இந்த எலெக்ஷனுக்காண்டி பெட்ரோல் டீசல் வெறும் 2 ரூபாய் குறைச்சிருக்கிறாரு. ஆனா கேஸ் சிலிண்டர் அதே மாதிரி 200 ரூபாய் குறைச்சிருக்கிறாரு. நம்மளுடைய இந்தியா கூட்டணி நம்ம என்ன சொல்றோம்னா, இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் மோடி அரசு அகற்றப்பட்டால் பெட்ரோல் விலை லிட்டர் 75, டீசல் விலை 65, கேஸ் சிலிண்டர் 500 ரூபாய். நீங்க கேஸ் சிலிண்டர் 500 ரூபாய்க்கு வாங்கணுமா இல்ல 1000 ரூபாய்க்கு வாங்கணும் முடிவு செய்கின்ற தேர்தல் தான் இந்த நாடாளுமன்ற தேர்தல். அது மாத்திரம் கிடையாது, இது மாதிரி நிறைய உங்களுக்கான நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்களை இந்திய கூட்டணி ஏழை மக்களுக்காக சிந்திக்கக்கூடிய ஒரு கூட்டணி தான் இந்திய கூட்டணி. அண்ணன் தளபதி அவர்கள் ஆதரவு பெற்ற சின்னம் தீப்பெட்டி சின்னம், அண்ணன் நேரு அவர்களின் ஆதரவு பெற்ற சின்னம் தீப்பெட்டி சின்னம், பொது உடைமை காங்கிரஸ் இயக்கங்களின் ஆதரவு பெற்ற சின்னம் தீப்பெட்டி சின்னம், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, மக்கள் நீதி மையம், பொது உடைமை காங்கிரஸ் இயக்கங்கள் போன்ற அனைத்து இந்திய கூட்டணியில் உள்ள அனைத்து இயக்கங்களின் ஆதரவு பெற்ற சின்னம் தீப்பெட்டி சின்னம். ஆகிய வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எனக்கு தீப்பெட்டி சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் பண்புடன் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.